Hi students, class 12 TN board business maths exercise 5.1ல எல்லா சம்மும் படிக்க கஷ்டமா இருக்கா? நீங்க லாஸ்ட் மினிட்ல குவார்டர்லி எக்ஸாமுக்கோ இல்ல பப்ளிக் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா இந்த கொஸ்டின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 5.1 அதோட எக்ஸாம்பிள்ஸ், இதுல எந்தெந்த எக்ஸாம்பிள் பார்க்கணும் அண்ட் எந்தெந்த எக்ஸசைஸ் பார்க்கணும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் பார்க்கணும், லாஸ்ட் மூமெண்ட்ல பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.11 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இது வரைக்கும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. குவார்டர்லி எக்ஸாம்லயும் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் பப்ளிக்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.1ல 8th சம். ஓகே, இந்த 8th சம்மும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஓகே, இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இதை தாண்டி ஒரே ஒரு முறை மட்டும் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் 5.5 வந்துட்டு ஒன் டைம் மட்டும் ஒரு 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க குவார்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 5 மார்க்கானா இந்த 3 சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் 5.11 எக்ஸசைஸ் 5.1 கண்டிப்பா பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 5.11 அண்ட் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 5.1ல 8th சம், இது ரெண்டுமே பார்க்கணும். அண்ட் இது ஒன் டைம் மட்டும் குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 5.5. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்ல எந்தெந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்கலாம் 2 மார்க்ஸ்ல அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன சம் சொன்னேன்றதை நான் உங்களுக்கு புக்ல காட்டுறேன். புக்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 5.11 இருக்குல்ல, எக்ஸாம்பிள் 5.11 அதாவது 2 வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கும். இந்த 2 வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு y3 இயர் அண்ட் y5 இது கண்டுபிடிக்கிற மாதிரி 2 வேல்யூ மிஸ்ஸிங் மாதிரி இருக்க கொஸ்டின் தான் அவங்க மோஸ்ட் ப்ராபப்லி 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 5.11 மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. அண்ட் தென் எக்ஸசைஸ் 5.1ல நான் சொன்ன மாதிரி 8th சம், இதுவுமே 2 வேல்யூ மிஸ்ஸிங் தான். 2 f of x அதாவது y வேல்யூ வந்து மிஸ்ஸிங்கா இருக்க மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் அவங்க 5 மார்க்ஸ்ல கேக்குறாங்க. அதை தாண்டி ஒரே ஒரு வாட்டி மட்டும் குவார்டர்லி எக்ஸாம்ல, இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, வேற டிஸ்ட்ரிக்ட் பேப்பர்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் 5.5 வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன் டைம் வந்து உங்களுக்கு வந்துட்டு பப்ளிக்ல 5 மார்க்கா கேட்டிருக்காங்க. நம்ம இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்க 5 மார்க்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3 மார்க்ஸ்ல கூட கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ இது 5 மார்க்காவோ 3 மார்க்காவோ வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம 2 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 2 மார்க்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப நிறைய 2 மார்க்ஸ் இல்லை. பர்டிகுலரா எக்ஸசைஸ் 1.5 பொறுத்த வரைக்கும் நிறைய 2 மார்க்ஸ் கிடையாது. என்ன கேட்டா 4 2 மார்க்ஸ் வச்சா போதும். மேக்ஸிமம் இதுல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸாம்பிள் 5.4ல பாத்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்கும். சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 அண்ட் சப்டிவிஷன் 3. இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். பர்டிகுலரா இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, 2 டைம் கேட்டிருக்காங்க. நான் சும்மா இங்க 2 டாட் வைக்கிறேன். இந்த செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் சப்டிவிஷன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு பேப்பர்ல வந்து 3 மார்க்காவும் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேப்பர்ல 2 மார்க்காவும் கேட்டாங்க. இது ரொம்ப ரிப்பீட்டட், நம்ம நிறைய டைம் இது ரிப்பீட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி ஒரு 4 டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பா ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செகண்ட் சப்டிவிஷன் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் சப்டிவிஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல இருக்க ஃபர்ஸ்ட் சம். ஸோ இந்த 4 மட்டும் பார்த்தாலே போதும், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல நீங்க 2 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய கிடையாது, 4 தான் படிக்க போறீங்க. எக்ஸாம்பிள் 5.4ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன். எஸ்பெஷலி செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், த மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். அண்ட் எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் சம். ஓகே, நான் அது உங்களுக்கு புக்ல எங்க இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்க புக்ல வந்துட்டு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 5.4ல நான் சொன்ன மாதிரி ஃபைண்டிங் கொடுத்து இந்த டெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஃபார்வர்டு கண்டுபிடிப்பீங்களா கரெக்டா, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டெல் EAX in the sum and this sum is very important as I told. del square EX அப்படின்னு இருக்குல்ல, இந்த sum and this sum. First subdivision, second subdivision, third subdivision. இது 4மே important. Sometimes they will ask in 3 marks as well as 2 marks. Okay, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் சம், எவாலுவேட் del log AX இந்த சம். இந்த 4 சம் மட்டும் பார்த்தா போதும், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் நீங்க கவர் பண்ணிடலாம் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ்ல.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேல்யூ மிஸ்ஸிங் மாதிரி கேட்பாங்க. நம்ம இதில் 5 மார்க்ஸ்ல வந்து 2 வேல்யூ மிஸ்ஸிங் மாதிரி பார்த்தோம்ல. ஸோ இதில் சிங்கிள் வேல்யூ மிஸ்ஸிங் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எக்ஸாம்பிளில் நிறைய எக்ஸாம் 3 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. எக்ஸ்பெஷலி எக்ஸாம்பிள் 5.8 அதை நிறைய வாட்டி 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.9 இது ரெண்டுமே கண்டிப்பா வித்தவுட் எனி காம்ப்ரமைசேஷன், எந்த காம்ப்ரமைசேஷன் இல்லாம இது ரெண்டுமே கண்டிப்பா பார்க்கணும். எக்ஸாம்பிள் 5.8 அண்ட் 5.9ஐயும் கண்டிப்பா நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க 3 மார்க்ஸ்ல. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்பிள் 5.8 அண்ட் எக்ஸாம்பிள் 5.9 இஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க். நெக்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இஃப் யூ ஹேவ் டைம் இந்த சம்ஸும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 5.1ல பார்த்தீங்கன்னா fourth sum பார்க்கணும், and then fifth sum, sixth sum, seventh sum. இந்த 4 and 5 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். fourth sum is easy and fifth sum also easy. இந்த fifth sum பாத்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள் 5.5 பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி சேம் மெத்தட் தான். நான் சொன்ன மாதிரி இதை நம்ம 5 மார்க்லயும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். திஸ் ஃபிஃப்த் சம் இதுல எக்ஸாம்பிள் 5.5ல இருக்கு. இந்த சம் ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஓகே, சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் 6 and 7 வந்து சிங்கிள் வேல்யூ மிஸ்ஸிங். சிங்கிள் இதுல எப்படி டபுள் வேல்யூ மிஸ்ஸிங்கோ அதே மாதிரி இந்த 6, 7 சம்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ இந்த சம்மையும் கண்டிப்பா பார்க்கணும். இஃப் யூ ஹேவ் டைம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா பார்க்கணும் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் டைம் யூ டூ எக்ஸாம்பிள் 5.6 பாருங்க, and then example 5.7 இது வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் மட்டும் நீங்க தரவு பண்ணீங்க அப்படின்னா உங்க குவார்டர்லி எக்ஸாம்ல இருந்து டெஃபினட்டா 1 or 2 questions கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எய்தர் ஒரு 2 mark or 3 marks and 5 marks. கம்பல்சரி ஒரு 5 mark வர சான்சஸ் இருக்கு. ஸோ 5 marks பார்த்துக்கலாம் அண்ட் 2 mark 3 marksம் வரும். ஒரு சில பேப்பர்ல இதுல இருந்து ஒரு 2 mark கேட்டிருக்கான் அண்ட் 5 marks கேட்டிருக்கான், ஒரு 3 mark 5 mark கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இது ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் மோர் மார்க். ஸோ இன்டெக்ரல் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. யூ கேன் கெட் மேக்ஸிமம் ஒரு 8 marks ஆச்சு இதுல இருந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த பர்டிகுலர் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் போடுறேன். இதே மாதிரி எந்தெந்த எக்ஸசைஸ்க்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.